ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு நுங்கு வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கேட்குற அத்தனை பேருக்கு நான் நுங்கு வெட்டி கொடுக்க முடியாது. ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் இங்கே லோக்கலில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு எல்லாருக்கும் நுங்கு வெட்டி கொடுக்குறேன். அது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க வெட்டி கொடுங்க. நான் அவ்வளோ பேருக்கு நான் வெட்டி கொடுக்க முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி தரேன். ஒரு சில பேர் மரம் இருக்கிறவங்க கேட்குறீங்க, அவங்களுக்கு வெட்டி கொடுக்குறேன். கொஞ்சம் அதிகமாக தொலைவுலேருந்து எனக்கு நுங்கு வேணும்னு கேட்குறீங்க. நான் அவ்வளோ பேருக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஏதோ என்னால் முடிஞ்சது நான் லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு வெட்டி கொடுக்குறேன். நிறைய பேர் என் மேலே கோவப்படுறீங்க, உங்கள் சொந்தக்காரங்க மட்டும் வெட்டி கொடுக்குறீங்கன்னு. அப்படிலாம் இல்லை, வெட்டுற குட்டையை யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது தான். ஏன்னா நானும் என் வேலையும் பார்க்கணும். நான் எனக்கும் நிறைய வேலை இருக்குது. டெய்லி நுங்கு வெட்டுறீங்கன்னா எப்போயாச்சும் காலையில் சாயந்தரம் டைம் கிடைக்கும்போது நான் கூட பசங்க மரம் ஏறுறாங்க. நான் ஒரு நாளைக்கு ஏறினா அவங்க ஒரு நாளைக்கு மாற்றி ஏறுவாங்க. அதனால் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். எல்லாம் நம்ம கூட லோக்கல் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நாம் அப்படி இல்லைன்னு சொல்கிறதில்ல யாருக்கும். நுங்கு ரோட்டில் போகிறவங்க கூட கேட்டால் 1 குலை 2 குலை எடுத்து கொடுத்து அனுப்புகிறோம். அந்த மாதிரி ஆள் நம்ம. இல்லாததுனால கேட்குறாங்க, மரம் ஏறி வெட்ட முடியாததுனால. அதனால் முகம் தெரியாதுன்னு கேட்டால் கூட நான் 2, 3 எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிடுவேன் நான் எப்பவுமே. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்கிறதில்ல. ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்கலாம் கூட நின்று, தம்பி எனக்கு 2 காய் கொடு, 4 காய் கொடுன்னு கேட்குறாங்க. இது இல்லாதது கேட்குறாங்க.